வந்த காரணம் கூறுவேன் உங்களிடம். சத்தியமா? உண்மைதான் ஐயா. செஞ்ச சத்தியத்துக்காக தான் இந்த காடு வனவாசம் வந்திருக்கோம். அப்படி இருந்தாலுமே இதோ என்ன வேண்டுமென்றா கேளுங்க, நான் தரேன். அப்படியா? அவர்கள் வந்து வந்தவர்கள் ஆதரவுக்கு மறுத்துட்டே பிரதமன். அப்படியாப்பட்ட நீங்கள் வந்திருக்கும் பெருமாளே, உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் நான் காப்பாற்றுவேன். சத்தியம். அபயம் என்று வந்தீர்கள், சரி காப்பாற்றுவதற்காக சத்தியம் செய்து. அப்படி ஏதோ ஒரு பெண்ணின் குரல் கேட்குது, மன்னா மன்னா என்று ஏதோ ஒரு குரல் கேட்குது. அதனால சற்று நேரம் வந்து பாடி ஊடாட்டம் மன்னங்க அபயம் அபயம் சாமி. சுபத்ரா, என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என் சந்திர குலத்து மன்ன என்னுடைய வட்டாரியால் துறைத்து கொண்டு வந்த மலர்களை எல்லாம் குவித்து நான் பாதம் வந்திருக்கிறேன். ஆகட்டும் ஆகட்டும் கண்ணே, இந்த கணவனாகிய நானும் வைக்கும் உனக்கு எந்த ஒரு ஆபத்தாக இருக்கட்டும். அது விட்டு நாம அடியே ஆண்களாக பிரதமர் அனுப்பிச்சு வருமே இந்த வனத்திற்கு ஒருவருக்கு வயது முன்பாக அப்படி இருக்கும் போது என் கண்ணாக கண்ணே ஆளக்கூடிய வாழகளை ஆண்டு வரக்கூடிய அழகுள்ள சுமத்ரா அபயம் பண்ணா. அபயமா? ஆமா, எனக்கு ஒரு அபயம். அபயமா? ஆமா. அபயம் உனக்கா? ஆமா. எனக்கு புரிந்துவிட்டது, எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. அடியே அந்த டெல்லியான வஸ்திரத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த திருவாரூர் வந்தானா, இல்லை அந்த சித்தோர் வந்தானா, இல்லை அந்த கண்ணன் வந்தானா, இல்லை அந்த காக்கியம் வந்தானா, எவனி வந்தா? என்ன ஆபத்து சொல்வதாக இருந்தா எனக்கு வந்து ஆபத்தை இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு ஒரு சத்தியம் செய்யுங்க. என்னக்காக 7 வருஷம் ஆச்சு இவனை பார்த்து வந்த உடனே சாமி அப்படி கட்டி கொடுப்பான்னு பார்த்தா ஆபத்துன்னு திருவாரூர் யாராவது ஆபத்தான்னு கேட்டேன். அதுவும் இல்லைங்கிறா. ஏண்டி சத்தியத்தை மாதிரி தான் அப்படி காடு வர சுத்தம் மறுபடியும் எழுதி கொண்டாடி கருப்பு
சத்தியங்கிறது அப்புறம் இருக்கட்டும். சரியா? வந்துட்டேன். மன்னா அது வந்தது ஒரு சுத்து நல்லா என்ன பண்றீங்க? உண்மையான அத்தங்க சாகிட்டு பத்த மாட்டேங்குது. கண்ணு இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா சரி ஒரு 5 நிமிஷம் மன்னா உள்ள வா சுவாமி இல்லைங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க, அதெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். சரி. எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா? ஆமாங்க. கண்ணே தர்மத்துக்கு வாழ்வதை சூதுகமா இளைய தர்மம் தான் இல்ல. என்னுடைய புருஷன் கொண்டாடி கூட என்னடி சத்தியம் செஞ்ச சத்தியத்துக்காக தான் இப்படி காதல் மாசம் வந்து 7 ஆண்டு காலமாக படாத பாடுபடுகிறோம். அப்படி இருக்கும்போது உனக்கு எனக்கு என்னடி சத்தியம் தேவை? உனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதை தீர்க்கிறேன் என்று சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணுங்க. யூடியூப் இந்த பக்கம் பார்க்காத அந்த பக்கம் பாரு. கண்ணே என்ன விஷயம் உங்களுக்கு சொல்லுங்களா? ஐயா அக்கா சத்தியம் பண்ணலாமா? சரி என்ன தப்பு? அப்படியா? இதோ சொல்லுங்கப்பா. சத்தியா செய்தேனாலோ இந்த மகளோ சாட்சியாக சத்தியா செய்தேனாலோ இந்த சகலோடும் சாட்சியாக அத்தனும் சாட்சியாக என் மாமன் அறிவரும் நாமம் சத்தியமாக கடவுளுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்திருந்தாலும் காப்பாற்றுவேன். சத்தியம் சத்தியம் தந்தே. சுமக்கா நல்லா கேட்டுக்கோ. சத்தியம் செய்தியாக ஆடும் இந்த சகலோரும் சாட்சியாக. சாமி யாரும் நேரில் பார்த்த கிடையாது, நீங்க தான் எங்களுக்கு சாமி. சத்தியம் செய்தே நானும் இந்த சகலோரும் சாட்சியாக அத்தரும் சாட்சியாக உன் அண்ணனாகிய ஹரிபுராமன் என் மாமன் கோபால கண்ணன் மீது சத்தியமாக உனக்கு எந்த ஆபத்தை வந்ததாலும் காப்பாத்துற சத்தியம். எதுக்கு வந்து சொல்லுங்க. எனக்கு ஆண்களால ஆபத்து கிடையாது, 27 பெண்களால ஆபத்து. ஏண்டி ஊர் வாயும் உளவாயும் பேசுற? உளவாயும் மூடலாம் ஊவாயும் மூட முடியாது. ஏண்டி அப்படியாப்பட்ட நீ உன்னால இத்தனை பொம்பளைக்கு வந்தாலுமே ஒரே ஆளா சமாளிச்சிருவியா? மன்னா சமாளிச்சிருந்தாங்க. இருந்தாலும் அவங்க எப்படி வந்தாங்க தெரியுமா? 27 பேருமே மூடி முக்காடிட்டு முகத்தை தான் மறைத்து அழுதுக்கன் சிந்தனையோடு நம்மளுடைய ஆனக்குத்தி பட்டணத்தை தேடி வந்தாங்க. சரி வந்த உடனே உங்களுக்கு என்ன ஆபத்து? அது இருக்கட்டும், நீ எதுக்கு வந்த? ஐயோ அதுலதாங்க வருது. அப்படி இதுக்கு வந்து என்ன காரணம் கேட்கும்போது அம்மா அதுவாக இருந்தால் சொல்லுங்க. எனக்கு வந்து ஆபத்தை அபயத்தை நீங்க காப்பீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இருக்கட்டும், நீ என்ன தேடி அதுலதாங்க வருது. சொல்லுறேன் சொல்லு. அப்படி எனக்காக வந்திருக்க கேட்கும்போது சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் அந்த பெண்கள்? யாருன்னு தெரியல. அப்படி சொன்ன உடனே நானும் ஒரு பெண்ணுக்கு பெண் பெண்ணுக்கு பெண் தான் பெண் என்றால் பேயும் மனம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் வேலையில பெண்களால் எனக்கு என்ன ஒரு ஆபத்து வராதுன்னு சொல்லி பெண்களை நம்பி அவர்களுக்கு என்னுடைய தாலி போனாலும் உங்களுடைய தாலியை காப்பாத்துறேன், உங்களுடைய அபயத்தை காப்பாத்துறேன்னு சத்தியம் பண்ணிட்டேன். பாராயா இவ தாலி போனாலும் அவங்க தாலி காப்பா சத்தியம் கருவ முண்டா அப்படியே சத்தியம். நீங்க உசுரோடு இருக்கும்போது முண்டைன்னு சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டம். அப்புறம் என்னடி அப்புறம் எதுக்கு நீ வந்த? இருங்க சொல்றேன். அப்படி சத்தியம் பண்ண உடனே அவங்க யாரு என்னன்னு சொன்னாங்க. அவங்கதான் குருட்சேத்திர பீடபூமி ஆண்டு வரக்கூடிய ஆகாய கந்தர்வன், ஆகாயத்தில் ரதம் சேர்த்தக்கூடிய ஆகாய கந்தர்வன் மனைவிமார்கள் 27 பேர். ஏண்டி என்னோட என்னோட அதிகமா இருக்காங்க 26 பொட்டாடி வந்தது. சரி 27 பேரை திருமணம் செய்து ஒருவருக்கு கூட புத்திர சந்தானமே இல்லையாமா. குழந்தை பாக்கி இல்ல. அது அவங்களுக்கு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? நீ எதுக்குள்ள வந்தா சொல்லுங்களா? ஐயோ அதுல தாங்க வருது. என்னடா அக்கா நீதாக்கா சத்தியமா சொன்ன அதுல வருது. எது நீ வருது? அப்படி குழந்தைகளே இல்லை என்று சொல்லி ஒரு நாள் ஒரு இடத்துல உலகத்துக்கு குழந்தை வர வாங்க போவதாக ஆகாயத்திலே அதத்திலே சென்று கொண்டிருந்தாராமா.
அப்படி செல்லும் வேளையிலே திடீரென்று அவருடைய கணவருக்கு அதாவது ஆகாய கந்தர்வனுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டதாமா. சரி, பூலோகமாக இருந்தா கூட புயலும் மயிலும் கூவர இடத்துல ஜலம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதோ ஏதோ ஒரு குளமும் ஏதோ ஆறோ ஏதோ ஆற்றங்கரையோ இருக்கும் வரையிலே ஜலம் இருக்கும், ஜலம் கொண்டு வரலாம், தண்ணி கொண்டு வரலாம். ஆமா சொன்னாங்க. அது இருக்கு தண்டி என்ன தேதி எதுக்கு அதுல தாங்க வருது. பாதி வந்துருச்சுங்க, பாதி இருக்குதுங்க, அது வந்துருங்க. பாதி வரும் எது வருது மன்னா. அப்படி தண்ணீர் தாகம் ஏற்பட்டதாமா. ஆகாயத்துல தண்ணீர் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவர் முதல் மனைவி என்ன செய்தார், கையில வெத்தில தாம்பூலம் வைத்திருந்தார். எப்படி தெரியுமா, காஞ்ச களிப்பாக்கு தாம்பரிஞ்ச வெத்தலை அழிச்சு சொன்னாம்பு 7 லவங்கம் கொண்டு அந்த வெத்தலை பாக்களை வைத்து ஒரு மன்னவருக்கு கொடுத்தாராமா. சரி, அந்த வெத்தலை பாக்கை மெல்லும் வேலையில உண்மையிலே சுரக்கும், எச்ச வரும். அந்த எச்சை விழுங்கினா தண்ணீர் தாக தீந்துருன்னு சொல்லி அந்த எச்சில் வெத்தலை தாம்பளத்தை கொடுத்தாங்க. சரி, அந்த வெத்தலை தாம்பளம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. மண்ணா என்ன தேடி இருங்க, லைனா வரும்போது லைனா வருங்க, அப்படி வராதுங்க. லைனா எப்படி வரிசையா வருமா? வரிசையா சாதாரணமா வந்துருக்கு. அப்படி அந்த வெத்தலை தாம்பளத்தை மெல்லும் வேளையிலே அவருக்கு தண்ணீர் தாகம் தீர்ந்து விட்டது. அந்த தண்ணி தாகம் எடுக்கும்போது வெத்தலை பாக்க போட்டு எச்சி தண்ணி தாகம் போயிடுச்சு. சரி, இருக்கட்டும். மீண்டும் ரதத்தை செலுத்தினார். சிறிது தூரம் போன உடனே அந்த வெத்தலை தாம்பளத்திலே சொத்த பாக்கு இருந்திருக்க மாட்டேங்குது. சரி, அந்த சொத்த பாக்கிலே மெல்லும் வேலையிலே சொக்கேறி மயக்கம். யார் அந்த கந்தர்வனுக்கு? ஆமா, சரி, சொக்கேறி மயக்கம், தலைக்கு ஏறி அவருக்கு மயக்கம் வந்து விட்டது. அப்புறம் மயக்கம் வந்த உடனே வெத்திலையில என்ன வச்சீங்க, ஏது வச்சீங்க, இந்த வெத்திலை மென்ன உடனே எனக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பொண்டாட்டி மரல என்ன சொன்னாங்க, மரம்லாம் மண்ணா அந்த வெத்திலை தாம்பளத்தை போட்டதொரு தாம்பளத்தை பூமியில துப்புங்க, தரித்ததொரு தாம்பளத்தை தரையில துப்புங்க, அந்த வெத்திலை தாம்பளத்தை நீங்க கீழே துப்பிருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் அதே மாதிரி துப்பிட்டாராமா. நீ சொல்றதா வாஸ்தவம் தான். அந்த பாக்கல ஏதாவது சொத்த பாக்குறதா மயக்கம் நேரும், அதனால எச்சை கீழே துப்புங்க அப்படி சொல்லி துப்பிட்டாரு. அது நீ எதுக்கு வந்த? கால்வாசி வந்துருச்சுங்க, இன்னும் கால்வாசி தான் இருக்குது, அது வந்துருக்குங்க. வந்துருச்சு என்னென்ன வந்துச்சு அப்படி அந்த இத்திரி தாம்பளத்தை துப்பிய உடனே துப்பில இருங்க சொல்றேன். நீ எதுக்கு வந்த தேவையில்லாத கதையில அதுலதாங்க வருது. அப்படி துப்பிய தாம்பூலம் கீழே தானே விழணும். அப்படி விழுங்க, அப்புறம் கீழே விழல. அண்ணே, உங்க மாமா ஹரி பரந்தாம கண்ணே உலக நன்மைக்காக பாண்டவரின் நன்மைக்காக சரி கிருஷ்ணா நதிக்கரையிலே அமர்ந்து சூரியருக்கு சிவன் பூஜை செய்தார். அப்படி செய்யும் வேளையிலே தனது 2 கைகளையும் ஏந்தி கரங்களையும் ஏந்தி பூஜையில் ஈடுபட்டார். ஈடுபடும் வேளையிலே மேலே துப்பிய கந்தர்வன் தாம்பூலம் சரி எங்க அண்ணன் கையில் உழுந்துருச்சுங்க. மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிமாறன் வாய் பிறந்தவர் போனாய். இந்த உலகமெல்லாம் போற்றக்கூடிய உத்தமராகிய என் மாமா மாய கண்ணை எப்படியாப்பட்ட தெய்வம், இந்த உலகத்துக்கே ஒரு தெய்வம். அப்படியாப்பட்ட அந்த மாயவன் கையில எச்சத்தவரை துப்பிட்டு அந்த கந்தர்வனை நான் விட மாட்டேன். அவனை நான் போய் கொல்லாம். சத்தியம் பண்ணிருக்கீங்க, சத்தியத்தை மறக்க கூடாது. இருங்க மன்னா. அப்படி எங்க அண்ணன் கையில அந்த எச்சில் தாம்பளத்தை துப்பிய உடனே எங்க அண்ணன் என்ன பண்ணாரு, ஞானத்தால் அறிந்தார். யாரு துப்பியது கந்தர்வன் என்று ஞானத்தால் அறிந்த உடனே கந்தர்வனே உனக்கு இத்தனை ஒரு ஆணவமா, இத்தனை கர்வமா அப்படி என்று சொல்லி கிழக்கு உதயமாகும் சூரியன் மேற்கே மறைவதற்கு முன்பதாக உன்னுடைய அவன் கையில எங்க அண்ணன் கையில இருக்கிற சுதர்சன சக்கரத்தை ஏவி விட்டு அந்த கந்தர்வன் சிரமாகப்பட்டது எங்க அண்ணன் காலில் விழுன்னு சொல்லி அந்த சக்கரத்துக்கு கட்டளை இட்டாங்க. உப்பு தின்னவ தண்ணி குடிச்சாகணும், தப்பு செஞ்சவ
தண்டனை அனுபவிச்சாலும் உலக பரம்பொருளாகிய மாயவன் கையில எச்ச தமிழ குத்து துப்புனா யார் அந்த கெந்துருவன் அவன் தலை இன்னைக்கு சூரிய மறையத்துக்குள்ள மாயவன் கையில எவ்வளவு காலில் விழுவுன்னு சக்கரத்தை அனுப்பியிருக்காரு அது இதுவே தவறும் இன்னைக்கு அவன் சாவணும் நான் பார்க்கணும் நீங்க பார்த்தீங்க ஆமா அதற்கு நீ எதுக்கு வந்தா அப்படி அந்த 27 பெண்களும் எதுக்கு தெரியுமா சட்டி வாங்குறாங்க எதுக்கு அவங்களோட புருஷன் உயிரை காப்பாத்துறன்னு சொல்லி என்கிட்ட சட்டி வாங்கி இருக்கிறாங்க அப்ப நீ இங்க எதுக்கு வந்த மன்னா அப்படி சத்தியம் வாங்கிட்டாங்க நம்மளும் சத்தியம் தவறா சந்திரவோட உஸ்தர பிறந்தவங்க கோட தவறா குருகுல உஸ்தர பிறந்தவங்க அப்படி எனக்கு ஒரு ஆபத்துனா அது உங்களுக்கும் ஆபத்து தான் என்னோட கணவர் நீங்க உங்களுக்கும் அது ஆபத்து தான் அவகிட்ட என்ன சொன்னா அவனுக்கு என்ன சொன்னா உங்களோட புருஷன் உயிரை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டேன் கண்டார ஓலி முண்டை எனக்கே இவ்வளவு கோபம் வருது கூடா பொருள் எனக்கு குண்டு போச்சுக்காரி எனக்கு கருவ முண்டா மூணு அடிக்கு நீங்க ஏற்கனவே வாங்குறது நீங்க போச்சுங்க அப்படி நான் சத்தியம் பண்ணிட்டேன் சரி நீங்களும் என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டீங்க என்ன அது அப்படி என்னுடைய அபிகத்தை என்னோட சத்தியத்தை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்களே என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டீங்க சத்தியத்தை காப்பாத்திருங்க அந்த கெந்திரனோட உயிரை காப்பாத்திருங்க போயிட்டு வரட்டுமா இதற்காக தான் என்ன சத்தியமாகினாங்க சத்தியமாகி கொண்டாயே அடியே இத்தனை வருஷ காலமா காடு வனவாசம் வந்தக்காக இதோ இந்த 7 வருஷ காலமா என் மாமன் மாயவன் தான் உள்ளம் கடி நெல்லிகனி போல இருந்து என்னை காத்து வருகிறான் மாயவன் இல்லையா இந்த மண்ணிலே இந்த மன்னவன் கிடையாது கண்ணன் இல்லையா இந்த கலிய உலகத்தில் இந்த காஞ்சியவன் கிடையாது தந்திரமாக சத்தியத்தை வாங்கி கொண்டு எப்படியாவது மாயவன் கையில எச்சல் தமிழ துப்புற அந்த கெந்திரம் உசுரை காப்பாற்ற சொல்லிட்டு வருகிய எனக்கு உரமுறையா எனக்கே எவ்வளவு கோபம் வருது கூடா பிறந்த உனக்கு எப்படி வந்துடணும் என்னங்க பண்றது தந்திர மார்க்கமாக சத்தியம் வாங்கிட்டாங்க அவங்க சத்தியத்தை காப்பாத்துறங்க எப்படியாவது சத்தியத்தை காப்பாத்துறீங்க நானும் சத்தியம் செய்து விட்டேன் சத்தியமே கொல்லும் சத்தியமே வெல்லுமா அதான் பார் 1000 ரூபாய் இருந்தாலும் நாங்க உரமுறையா உங்க அண்ணன் மாயவர உன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறார் அதனால நீ போய் இந்த மாதிரி எடுத்து சொல்லு அண்ணா இந்த மாதிரி நீ என்ன பண்ணுனா சீக்கிரமா என்ன பண்ணுனா உடனே உங்க அண்ணன் கிட்ட போ ஆமாமா ஏன் உங்களுக்கு கையில வந்து பாருங்க அண்ணன் கிட்ட போக சொன்னீங்க திடீர்னு இல்லடா இந்த எங்க அண்ணன் கிட்ட நான் போறதாண்டா நான் தனியால போக மாட்டேன் நீங்களும் என் கூட வாங்க இவ சத்தியம் வந்து நான் கூட போகணுமா வாங்க போலாம் அப்படி என்றால் இருவரும் ஒன்றாக போகலாமா வாங்க போலாம் சரி கரைப்பா
கற்பார் கிடைத்தால் கல்லும் கரையுமா மாயவன் நினைத்தால் இந்த இந்த மண் உலகிலே மனக்கவரம் என்ன கிடையாது மாயவன் தேடி போகலாமா நஞ்சாய அமிர்தம் உண்ட என் ஆதரத்து மைத்துனரை அந்த அஞ்சாத பாண்டவரை ஆதரிக்கும் என் தமையா இந்த வண்ணா குழலால் உன்னை வந்தனம் புரிந்தேன் என் மாயா என் பாகம் மனிதவடியால் இந்த பாதாள உலகிலே நலமோடு வரமோடு வாழ என் மனமோடு உன்னை வாழ்த்துகிறேன் நலமோடு வாழ்ந்திருப்பாய் அம்மா. ஆமா அண்ணா இங்க வாங்க இப்படி தினமும் உங்களுடைய பாதை நான் பணிவதும் எனக்கு நீங்க ஆசை கூறுவதும் வழக்கமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும் வேலையிலே இன்று ஒரு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது அண்ணா. ஏமா புதுமையாக இருக்கிறதா? ஆமாங்க. என்று பார்க்காத மாயவரை பார்ப்பது போல இருக்கிறது. முகத்தில் அக்னி கருணா தெரிக்க, ஆனால் இப்படி ஆவேசத்தோடு கோபத்தோடு ஆசீர்வாதம் கொடுக்கிறீர்களே, ஒரு குறை இருக்கிறது. என்ன தெரியுமா அது? என்னது?
அண்ணா மாயவாவும் நடத்த ஒரு குறையானது தெரிகிறது அப்படி என்று கேட்கிறாய் அல்லவா? என்ன குறை கண்டாய்? ஒரு கையிலே சங்கும், ஒரு கையிலே சங்கும், ஒரு கையிலே சக்கரமும் வைத்துக் கொண்டுதானே எனக்கு ஆசி குருவீங்க. அப்படி ஆசி குரும் வேலையிலே சங்கு இடத்தில் சக்கரம் எங்கன்னா எங்கன்னா தோணுச்சு. அதை நினைத்தால் என்னுடைய அங்கமே சக்கரம் எங்கே சென்று இருக்கிறது என்று கேட்டாயல்லவா? சண்டாளன் சதிகாரன் சதிகாரி வென்ற பரிகாரன் ஆகாய வாழ்க்கமாக வேறு போகக்கூடிய கந்தர்வன் என்று சொல்லக்கூடியவரோ ஆகாயத்தில் போய் கொண்டிருந்தான். நான் என்ன செய்தேன் தெரியுமா? உன்னுடைய கரவன்மாருடைய நன்மைக்காகவும் இந்த உலக மக்கள் நன்மைக்காக சூரியரிக்க போது செய்தேன் இரு கைகளை ஏந்தி. ஆமா, அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அந்த சதிகாரன் வெத்தலை பார்த்து போட்டு அந்த எட்ட சம்பளத்தை என் கைகளிலே துப்பி விட்டான். இவன் தான் இப்படி ஒரு சதி செயல் செய்தவன் அப்படி என்று சொல்லி சக்கரத்தை எதுக்காக அனுப்பியிருக்கிறேன்? இந்த பொழுது சாய்வதற்குள்ளாக அந்த கந்தர்வன் தலையன் காலிலே விழவன் என்று சொல்லி சக்கரம் சென்று வைக்கிறான். அந்த ஆகாய கந்தர்வன் சிரத்தை அடுக்கிறதுக்கு சக்கரத்தை அனுப்பி இருக்கிறீங்களே, அந்த அனுப்பின சக்கரத்தை திரும்பி வள சொல்லுங்க. சுபத்ரா, ஒரு காலம் முடியாது. கிழக்கே உதிக்கும் சூரியன் அலைந்து மேற்கே உதித்தால் சரியே அந்த கந்தருடைய தலை என் காலிலே விழாபடிக்கு சக்கரம் வராது. இங்க பாருங்க, தங்கச்சி நான் சொல்றேன், அந்த சக்கரத்தை திருப்பி வர சொல்லுங்க. சுபத்ரா, மீண்டும் மீண்டும் கோபத்தை தோன்ற வேண்டாம். ஒரே வார்த்தை சொல்லுகிறேன், உள்ளே போ. அப்படியா? ஓ அண்ணா, அண்ணா என்ன நான் சொல்வது கேட்க மாட்டீங்களா? ஆமா, எப்ப வந்தாலும் அண்ணி எங்க நீங்க நல்லா இருக்கிறீங்களா அது வேணும் இது வேணும் கேட்பேன். ஆனா இன்னைக்கு சக்கரத்து மேலேயே உன்னுடைய எண்ணம் எல்லாம் இருக்குது. என்ன காரணம்? அப்படி அண்ணா, அவரை கெந்தூர் மனைவிமார்களிடத்துல உங்களுடைய கணவனுடைய உயிரை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணிட்டேனா? கெந்தூர் உயிரை காப்பாற்றுகிறேன் என்று சத்தியமா செய்தா? தலையை காப்பாற்றுகிறேன் சொல்லி சத்தியம் பண்ணிருப்பேன். ஆடு பக குட்டி முறமா உனக்கு இப்படி கூட போறது தங்கத்தீர கூட பார்க்காம இப்படி அடிக்கிறீங்களே பாய்மா அண்ணனாக கூடின
பெண் புத்தி பின் புத்தி என்பதை காட்டி விட்டாய். அண்ணனை ஒருவன் அவமானம் படித்திருந்தா எனக்கு வந்த உனக்கு அவமானம் இல்லையா? அந்த அவமானம் உனக்கு தானே. நம்ம கூடி பிறக்கலையா, ஒரு கூட்டுப்பாடு உடலையா, அண்ணன் நம்ம சேர்ந்து பிறக்கலையா, ஒரு சேடப்பாடு உடலையா, ஒரு தங்கத்தின கூட பார்க்காம கூட போறது தங்கத்தின கூட பார்க்காம இப்படி அடிச்சு அவமானப்படுத்துறீங்களே, நியாயமா பாயமா? கூடி பிறந்தோம், கூட்டு பாலுண்டோம், சேர்ந்து பிறந்தோம், செல்லப்பால் உண்டும். இதுவெல்லாம் நினைவா இருக்குது. அந்த சண்டால செஞ்ச ஒரு காரியத்தை மனசுல வச்சிருந்தா அவனுடைய உயிரை காப்பாத்துறேன், அவனுடைய தலையை காப்பாத்துறேன் அப்படி சத்தியம் பண்ணிருப்பியா? நீ சத்தியம் பண்ணிருப்பியா? என்ன இனிமேல் வரைக்கும் சொல்றேன், இனிமே இந்த ஊரோட சரி. நீ எனக்கு தங்கச்சி இல்ல, நான் உனக்கு அண்ணன் கிடையாது. மரியாதை வீட்டை விட்டு போ. நான் போறதா? ஓ வாசப்படி கருவாயா? என்னடா அடிக்கிற? என்னடா அடிக்கிற? ஏண்டா கூட பிறந்த அண்ணன் சொல்லி ஒரு மரியாதை வச்சிருந்தா என்னோட தங்கச்சி கூட அடிக்கிற, பாடி போடுங்கிற, என்னடா நீங்க நான் அடிக்கலாம், அவன் அடிக்கலாமா? தங்கச்சி தானே? ஆமா, கூட பிறந்த தங்கச்சி தானே அடிக்கலாம். எதிர்க்கு நீ படிக்கலாமா? எதிர்க்கு பஞ்சு பேசலாமா? அடிக்கலாமா? யாரு தங்கச்சே இல்லைன்னு இருடா, சின்ன வயசுல எப்படி பால் தயிர் நெய்யெல்லாம் ஊட்டி வளர்த்திருப்பேன். அப்படி இருக்கும்போது இப்படி அடிக்கிறீங்க, இப்படி எல்லாம் பாக்குறாங்களே, ஊர் சனமெல்லாம் பாக்குறாங்களே, மான போகல, கூடு இல்ல, சொரண இல்ல, ஒண்ணுமெல்லாம் அவனே என்ன கட்டவனே, மான கட்டவனே, யாரு ஒண்ணுமில்லாத? ஒண்ணுமில்லாத வீட்டுக்கு முன்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். பொழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னா எல்லாம் புருஷன் மூடு நாடு நகரமா நடந்துட்டாங்க. நான் எங்க பொழைக்கிறேன் அப்படின்னு கேட்ட இல்ல, ஆட வந்து பத்திரத்தை உனக்கு நான் எழுதி கொடுத்தேன், பொழைச்சுக்க அப்படின்னு. அதுல ஒழுங்கா பொழைக்கிறீங்க. இன்னொரு 50 வருஷம் சொல்லுடா, 50 வருஷம் சொல்லு, எழுதி கொடுத்தேன்னு கூட பிறந்துட்டு கூட பண்ணலனா அந்த நாட்டுல புருஷன் வச்சு பொழைக்கிறானா சூதாடி? ஏடா யாரும் புருஷன் சும்மாவே எழுதி கொடுத்தேன். ஏடா தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சியை கூட்டி கொடுத்தியே, பல்லு கொட்டி போய் நல்லா கேளுங்க நாயத்த. அண்ணா இது போல அர்ஜுன் மேல எனக்கு ஆசை இருக்குதுன்னா நீ ஏதாவது இப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டான். சரி இருமா பொறுமையாரு ஏதாவது ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் தூங்கிட்டேன். நடு சாமத்துல ரதத்தை தூக்கிட்டு போய் அர்ஜுன் தூங்கிட்டு இருந்தவரை தூக்கி தேர்ல போட்டுட்டு இவன் திட்டுத்தனமா ஓடிவிட்டான். ஓடுனே இல்லையா? ஓடுனே இல்லையா? அப்ப தாலி கட்டுறது மஞ்சள் கவர் கூட இல்ல யாரு அர்ஜுன் கையில. அண்ணா அண்ணா மாமா மாமா கவர் கூட இல்ல மாமா அப்படிங்கிற. நான் என்ன பண்ணேன், அண்ணா கவத்தை அவுத்து அதே இடத்துல கொடுத்து அண்ணா கவத்தில் தாலி கட்டினான். யாரும் புருஷன் உன் புருஷன் அர்ஜுன நல்லவாளுக்கு வாழ்க்கை பரவாயில்ல. உன் நாய் மலர்ந்து இருக்கட்டும், நிறுத்து. என்ன ஏண்டா இப்படி கூட்டியும் கொடுத்துட்டு நாட்டை எழுதியும் கொடுத்துட்டு ஏண்டா நாட்டை எழுதி கொடுத்த எழுதி சொல்றேன். சக்கரை வராது, முடிஞ்ச பாத்துக்கோ. எவன் வந்தாலும் சரி என்ன பண்றான்னு பாரு. உடனே புறத்துக்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றான்னு பாருடா. அவன் எந்த காட்டுல தெரிஞ்சுட்டு இருக்கிறானோ அவன் காட்டுவாசியாட்டு வீட்டுல இல்லாம காட்டுவாசியாட்டு தெரியறான். உன் புருஷன் என்ன பாரு, கூட போறது தங்கச்சி நானு என்ன பத்தி 1000 பேசு, 1001 கூட பேசு, என் புருஷன் பத்தி ஒரு வார்த்தை பேச. ஓகேதான் ஓகேதான். என்ன பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவேன்னு பாக்குறியா? என்ன பண்ணுவேன்? இருடா பாக்குறேன். இருடா வரா தரலாமே. இருடா வர. போறே பண்ணுங்க. உங்க அணிகாரி கூப்பிட்டு வா. இருடா வர. நீங்க நானும் பாக்க. வெளிய வந்துட்டா வச்சுக்க அவள நீ. வாங்க நீங்க நானும் பாக்குறேன். ஓ. என்ன சொன்னாரு மாமா? என்னடி ஆச்சு? எங்க அண்ணன் கிட்ட போனங்க, நீங்க சொன்ன மாதிரி போனங்க. அண்ணன் கிட்ட போன போல ஏற்கனவே இவர் புருன்னு பாத்துட்டு
அப்படி சொல்லாதுல. ஐயோ நீங்க தானே போக சொன்னீங்க. அண்ணன் கிட்ட ஏதாவது பண்ணுங்க அப்படி போறியா? என்னாச்சு? பண்ண சொன்னேன். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? கேட்டதுக்கு சக்கரத்தை திருப்பி வர சொன்னதுக்கு என்ன அடிமேல அடி வச்சு என் உடம்பெல்லாம் வீங்கி போச்சு. புத்துமதி எப்படி வீக்குப்பா அது மாதிரி வீங்கி போயிருச்சுனா உடம்பெல்லாம். நீங்க அண்ணன் தங்கச்சிக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம். என் மாமன் என்ன சொன்னாரு? ஐயோ மாமன் என்ன சொன்னாரா? ஏன் உனக்கு அறிவு இருக்குதா? ஏன் உனக்கு அறிவு இருக்குதா கேக்குறான்னு. என்னடி சொல்றேன்னு இல்ல மாமங்க நான் மானகிட்ட போய் மாமங்கிறேன். இந்த கருவாயின கருவாயினாப்ல 1000 இருந்தாலும் உங்க அண்ணன்ல அப்படியே தப்பு தப்பா பேச அண்ணாமே அண்ணே. சரி என்ன சொன்னாரு பாரு என்ன திரும்ப சொன்னாரு? என்ன 1000 சொன்னாரு. நான் வந்து அவர் கூட பிறந்த தங்கச்சி நான் ஏத்துப்பேன். என்ன திரும்ப சொன்னாரு? என்ன சொன்னாரு? காட்டுல திடீர் காட்டுவாசி ஒண்ணும் இல்லாதவன் பொதவாக்காரன் அப்படின்னு சொல்லி உன்னை கண்டபடி பேசுறாரு. என் மாமன் சொன்னாரா? நீ போன சொல்லுங்க. காட்டுல திடீர் காட்டுவாசி ஐயோ உன் புருஷன் கிட்ட என்ன இருக்குது அரியே உன் புருஷன் பேர் சொல்லாத அரியே இங்க பாரு உன் புருஷன் கூட வாடுறதே நீ வேஸ்ட் அப்படி இப்படின்னு உன்னை கேவலமா பேசுறாரு. நீ வெக்கம் கட்டவே மாமங்கிற உனக்கு வெக்கமா இல்ல? என் மாமா 1000 சொன்னாலும் அது என் மாமன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உனக்கு என்ன சொன்னாரு? எனக்கா உன்ன என்னடி சொன்னாரு? என்ன 1000 சொல்றாரு எங்க அண்ணன் என்ன வேணா சொல்லுவாரு. உன்னை சொன்னாரு என்ன கேளு. என்ன சொன்னாரு? ஆமா நான் உன் பேச்ச நம்ப முடியாது. என் மாமன் நானும் பாக்குறேன். மாமா இந்த பாண்டவரை காத்திட்ட பரந்தாமா சர்வ அந்த ஆகாய கந்தர்வன் என்னை கேவலப்படுத்தி விட்டான். அவன் தலையின் காலிலே விழுமறியை என்று கோபம் அடங்கான். நீ ஏன் வந்தாய்? சிறியோர் செய்த தவறை பெரியோர் நீங்க தான் மன்னிக்கணும். மனித பிறவியாக பிறந்த அந்த கந்தர்வன் இதோ தெய்வமா இருக்கிற நீங்க நீங்க தான் மாமா மன்னிக்கணும். மன்னிப்பு என்பது அவனுக்கு மட்டும் கிடையாது. அவன் தலையின் காலிலே விழுமறியை என் கோபம் அடங்கான். சரி நீ எதுக்கு வந்த? மாமா என்ன நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் மாமா. என்ன? இதோ அந்த கந்தர்வனுடைய சிரத்தை காப்பாற்றுவதற்காக இதோ நான் சத்தியம் செய்து விட்டான் உடைய தங்கை ஆகிய. என்ன சொல்கிறாய்? கோபத்தை பொறுத்து கொள்ளுங்கள் மாமா. ஒரு காலம் முடியாது. கேளுங்க. ஒரு காலம் முடியாது மாமா. ஆனா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக மாறினாலும் சரி, கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் சரி, ஆனால் அந்த கந்தர்வன் தலையின் காலிலே விழாமல் சக்கரம் திரும்பாது. மரியாதையாக சொல்கிறேன். ஓ 1000 முறை நீங்கள் சொன்னாலும் சரியே, இந்த காந்திமன் ஆவதற்கு போது அந்த கந்தர்வனுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. நீங்களா மாமா மாமா ஏன் நன்றி கட்டவன்? இதுதான் நன்றியா? என்ன நீதியா? இது தர்மமா? ஒரு கோழி ஆன முட்டையிட்டு எப்படி அபயம் காத்து அந்த குஞ்சுகளை பருந்துகளுக்கு விருந்தாக்காமல் எப்படி பாதுகாத்து வருதோ அதுபோல உங்களை பாதுகாத்தவன் நான். நன்றியை மறந்துவிட்டு இன்று வந்த கந்தர்வனுக்கு ஆனால் நீ ஆபத்தை தீர்ப்பதா? செய்த செயலை சொல்லி காட்டுவது தெய்வ குணத்திற்கே இருக்குமாமா? நன்றி மறப்பது மனித இனத்திற்கே இருக்கிறா? அப்படியா?
ஆமா அர்ஜுனா அப்படி என்றால் அவன் எனக்கு எதிரி இல்ல நீதான் எனக்கு முதல் எதிரி அப்படியா பார்க்கலாமா ஒன்று இந்த காந்தியவன் இல்லையா இந்த கண்ணன் அதை விட ஒருத்தனுக்கு பிறகு இருந்தா உங்களுக்கு ஒரு புத்தி இருக்கும் பாண்டவர் ஐவருவே கண்டவனுக்கு வளர்த்த கடாம் ஆறுல பாயுது அதான் கேட்டான் ஏய் நீயும் நானும் சரியா தந்தையார் கொண்டவர்கள் ஒரு காரணத்தை தான் கொண்டு விட்டா உருவாக முடியாது இதோ என் பிறப்பையே தவறாக பேசிய உனக்கு இதுவே இந்த மண்ணில் இடம் கிடையாது இந்த கண்ணனாகில இந்த காந்தியவனாக சரியான ஆண்மகன் நானே சரியான சந்திரகுலத்தில் பிறந்தவன் உண்மைதானே நீ எனக்கு சமமாடா என்ன நீ எனக்கு சமமா ஏய் இப்பொழுதே போகிறேன் எங்க உன்னுடைய எதிரி எனக்கு நண்பன் யார் அச்சுபுரத்தின் வேந்தனாகி அரவக்கொடி துரியோதனன் அவனை அழைத்து வந்து உன்னை பேசுகிறேன் அம்போடு இவத்தேர வர்ற ஆயா பாக்கலாம் பாண்டவரை காப்பாற்றியது எவ்வளவு பெரிய தவறு என்று அந்த சண்டான பாண்டவர்கள் உங்களுக்கு எதிரி எனக்கு இனிமேல் படிக்க எதிரி ஆனால் எதிரிக்கு எதிரி நாம் இருவரும் இப்பொழுது நண்பர்களாகிவிட்டோம் ஏன்னா பாண்டவரை கொல்வது உன்னுடைய எண்ணம் பாண்டவர் காமி போவா அப்படியா அவனை ஒழிச்சிடுறேன் பாண்டவர் எங்க இருக்கிறாங்க யாராவது மக்கள் இருக்கிறாங்க அந்த 7 வருட காலமாக அண்ணன் ஆகாரம் உண்ண உணவு இல்லாமல் இருக்கு ஆனா காட்டிலே பசியும் பட்டினியோடு உடம்புல வலுவிடாம இருக்கிறாங்க நீங்க என்ன செய்யறீங்க ஒரு அக்குரோணி சேனையோட என்னோட வாங்க அவர்களை சீக்கிரமாக அடித்து விடலாம் ஒரு சேனை வந்திருக்கு என்ன பண்ண முடியும் அப்படியா இந்த காண்டிவன் நான் ஒருவனாக இருக்கிறதுக்காகத்தானே இதோ ஒரு கிலோமீட்டர் சேனை கூட்டிக்கிட்டு கௌரவ சேனை தளபதி ஆகிய திருவாளர் திச்சுவாங்க எல்லாத்தையும் கூட்டி வந்துருக்க இப்ப என்ன வர அண்ணா பீமச்சேனா தம்பி அக்கிரா யாருக்கு தெரியுமா அண்ணா
மதம் கொண்ட பீமச்சேனா அண்ணா இருக்கு 1000 யானை பலம் படைத்தவராயே ஒரு யானை பலமானதான் தெரியுது பொங்காது அண்ணா அண்ணா நம் எதிரி ஆகிய அந்த கௌரவர் இதுவரைக்குமே அந்த கண்ணன் நமக்கு உதவியாக இருந்தார் இப்போது நமக்கு எதிரியாகி விட்டான் அந்த கௌரவர் சேனை அறவெற்றி வழி அழைத்துக் கொண்டு ஓராக்களோடு சேனையோடு இருக்கிறார் அந்த திருச்சோழர் புலியங்கே அவனும் தான் வந்திருக்கான் அவன் கொட்டையை கடிக்காம விடக்கூடாது அவங்கள நாமளான்னு பார்க்கலாம் அவனுக்கு இருக்கிறது 11 குரோனி சேனை, உங்களுக்கு இருப்பது 7 குரோனி சேனை. ஒரு நாள் உங்களுக்கு சண்டை வந்தா அதிக படபடை உள்ளவன் ஜெயிச்சிடுவான். அதனால தான் தந்திர மார்க்கமாக இன்னைக்கு 1 குரோனி சேனையை கொண்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய படைகள் குறையும். இன்னும் போவியாடா? கருவாயா என்னடா நீ மாட்டுற வாடாடே நன்றி கட்டவனே. என்ன எப்படா நீ நம்மள என்ன நாடே நம்ப மாட்டேன். நம்மள மாதிரி நீ என்ன போவியாடா? அண்ணா அண்ணா ஓடி போடா. ஓடிடா. அப்படியே பொங்கல பஸ் ஸ்டாண்ட் கொடுங்க. டேய் போ 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 போ. பீமா என்ன செய்கிறாய் என்றால் மாயவனோ ஆண்டார கோபத்தோடு இருக்கிறார். அதனால சீக்கிரமாக சென்று அவருடைய பாவத்திலே சரணாகதி அடைந்து விடு. உங்களுடைய பாதத்திலே சரணமைக்காக வந்திருக்காங்க. காலில் உள்ளவங்கள நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. யாரா இருந்தாலும் சரி என் பாதத்தில் வந்து வருகிறார். பல்லாண்டு காலம் வாழ்ந்திருப்பாய். வாழ்க வாழ்க. யாரப்பா நீ? என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு? சிறியோர் செய்த தவறை பெரியோர் நீங்கள் தான் மன்னிக்கணும். நல்லா கேளுங்கப்பா. எந்திருவ தலை அறுத்துதான் என் காலில் விடுவோம்னு மாயம் சொல்ல கிடையாது. இல்ல எந்திருவ தலை என் காலில் விடுவோம் சொன்னாங்க. தலை காலு கிடக்குது. தலை காலில் சரியாப்பா? பாத்தியா? அதாவது உன்னுடைய புத்திசாலி இருக்கிறார உன்னுடைய மதியால் என்னுடைய விதியாக தப்பிச்சது. எந்திரவ தலை என் கால் விழுந்துருச்சு. எந்திரவா மாமி இருந்துரு. என்னுடைய கணவனுடைய தலை மீட்கப்பட்டது. இந்த பொழுதிலும் 12 காலம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாத காரணத்தால் தெய்வலோகத்துக்கு சென்றோம். இந்த பொழுதிலும் எங்களுக்கு குழந்தை வரம் நீங்கள் தான் தர வேண்டும் சுவாமி. இவ்வளவுதானே? குழந்தை வரம் தானே வேணும். ஆமா
எல்லாம் நான் நடத்திய நாடகம் தான். நாடகம் வச்சு நான் நடத்துற நாடகம் தான். எப்படி? நீ வீட்டுல இருந்தா உனக்கு குழந்தை வர கிடைக்குமா? கிடைக்காது. அதனால உன்னை கொண்டு வர வேண்டும், தெய்வலோகத்துக்கு வரணும், இப்படி எல்லாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாடகம் வச்சு நான் நடத்துற நாடகம் தான். இருந்தாலும் இப்ப குழந்தை வர வேணும். உங்களுக்கு நான் குழந்தை வர எந்திரவா. இருந்தாலும் அர்ஜுனனால் உன்னுடைய உயிர் பிழைத்தது. அவனுக்கு நீ என்ன செய்ய போற? என்ன தெரியுமா? யாரிடத்திலுமே இல்லாத பூமி, சமமான பூமி இருக்குது உன்னிடத்துல, குருச்சேத்திர சமபூமி. அந்த பூமி எதுக்காக? நாளை ஒரு நாள் போர்கள் நடக்கும். அப்ப வந்து ஆண்டவருக்கு இடம் கிடையாது. ஏன்னா நாடு நகரம் போட அவங்க இருக்குது துரியோதனகிட்ட. அந்த சமமான பூமி, ஒடியாத ரதம், ஓயாத புறவை, இவையெல்லாம் ஆண்டவருக்கு நீ தாரவாதம் கொடுக்கணும். எனக்காக நீங்க குழந்தை வரம் தந்து விட்டீர்கள். அதனால ஒரு நாடு வர தர மாட்டான், அப்படியே தருகிறேன். அப்படி கொடுத்து விட்டால் நீங்க வாழ்றதுக்கு இடம் வேணும். இல்ல நீங்க வாழ்றதுக்கு இடம் வேணும். அதனால அங்க நான் பிறந்து வளர்ந்து வந்த ஆயிரபாடி மாநகரம் இருக்கிறது. அந்த ஆயிரபாடியில சென்று பிள்ளைகளை பெற்று பெருமையோடு வாழ்ந்திருப்பீர்கள். ஒடியாத புறவை, சலையாத ரதம், அந்த சமமான பூமி அத்தனையுமே தாரை காத்து கொடுக்குன்னு சொல்லிட்டு வேண்டும் போது நான் பெற்றுக்கொள்ளலாம். பொழுது முடியுது. இதோட 7 வருஷம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் இங்க இருக்க அனுமதி கிடையாது. 8வது குருபரிசி வேணும். அந்த குருபரிசி கிட்ட பாண்டவர் ஒரு ஆண்டு காலம் வாழ அனுமதி வாங்கி இருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க 8வது வனம் போங்க. அவன் ஆயிரபாடி போகட்டும், நான் சங்கத்து வாடகைக்கு போறேன். நான் வர்றேன். சரங்க மாட்டீங்களா? யாரு? என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. புண்டவாயந்தா கட்டி திணிதா இதெல்லாம் இப்ப கேட்டீங்களா? மாமா இப்ப எப்படி கால பிடிக்கிறாங்க? நீர் அடித்து நீர் விலகுமா? சுமத்ரா, சாரி, மன்னித்தேன் மறந்தேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் படிக்கு உனக்கு கவலையே வேண்டாம். இதுல 8வது வருஷம் மறந்துருக்குது. இன்னும் 4 ஆண்டு காலம் இருக்கிறது. ஆனா நான் 1 ஆண்டு காலம் விராட தேசத்துல குருமாரி பாண்டவர் இருக்கிற 13 கழிச்சு வந்தது பிறகு தங்களை பரவாயில்ல 14 ஆண்டு வாங்கிக்கலாம். போதுமா? நீ ஆனவதி பட்டம் போ. அப்படியா? நீங்கள் போய் பாருங்க. அறிவுரை சபையோரே, நாட்டுக்கு நாடு மகா நாடு, அறிவுரை பெருமை பெறவே அவனத்திற்கு முன்னாரா கோனகியூர் கிராமத்தை சார்ந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் வேறு ஒன்று சேர்ந்து நாளவர் சிவன் பூஜை, கிருஷ்ணநாட்டிய சண்டை, ஆராய கந்தர்வன் கருவந்தம் சொல்லக்கூடிய நாடகமாவது ராஜமொழி அல்லாத இதோ கந்தர்வனுக்கு இதோ குழந்தை வரமோ, இதோ சமனுடைய யுத்தத்திற்காக குருச்சேத்திர சமபூமியும் சலையாத புறவையும் உடையாத ரதமோ 18 நாள் போரத்திலே காண்டிவ பாண்டவருக்கு வேண்டுமென்றாக மாயவன் செய்த திருவிளையாடது. இதை அறிந்த புரியோகம் தெரிந்தபடி எங்களுக்கு நாடகத்தை வைத்த நம்முடைய அதாவது கோனகியூர் ஊர் பொதுமக்களும் நம்முடைய பெரிய மாரியம்மன் அல்லாத நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? பட்டி பெருகணுமா